வேண்டியதை அருளக்கூடியவளாகவும் அனைவருக்குமே வணக்கம். இன்றைய நாள் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வீதி பொன்னாலை காரநகர் வீதி. காரநகருக்கு செல்லக்கூடிய அந்த பாலம் 2 பக்கமும் கடல் இருக்கும். அதுக்கு நடுவால் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். அங்கே காரநகர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்ற அந்த பதாகை, அந்த வளைவு வந்து இருக்குது, அங்கே நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இங்கால பார்த்தீங்கன்னா ஒரு புதிய பதாகை ஒன்று இருக்கு. இந்த இடத்துல ஒரு அம்மன் அம்மனுடைய திருவுருவம் தாங்கி இருக்கக்கூடிய ஒரு படம். இந்த அம்மன் ஆலயம் தொடர்பாக தான் இன்றைய நாளில் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அம்மன் இது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நாச்சிமார் அம்மன் அம்பாள் ஆலயம், அருள்மிகு ஸ்ரீ நாச்சிமார் அம்பாள் ஆலயம், காரநாளில் இருக்கக்கூடிய ஆலயம். இன்றைய நாளில் இந்த அம்மன் ஆலயத்தில் இடம்பெறக்கூடிய சிறப்பான 1008 கலச சங்காபிஷேக விஞ்ஞாபனம், அது தொடர்பான காட்சிகளை தான் இந்த காணொலி ஊடாக பார்க்க போகிறோம். மிகச்சிறப்பாக இருக்கும். காணொலியை தொடர்ந்து பாருங்க. பல்வேறுபட்ட சிறப்பான விஷயங்கள் இந்த காணொலியில் இருக்குது. ஏனெண்டா நல்லூரில் இருக்கக்கூடிய விஸ்வஸ்ரீ பிரசன்ன குருக்கள் அவர்களுடைய தெய்வீக ராகங்கள், அவர் பாடியிருக்கக்கூடிய பாடல்கள் இருக்குது. அதே சமயம் ஈழத்தில் புகழ்பூத்த நாதசுர வித்துவான்களினுடைய பாடல்கள், அவர்களுடைய வித்துவாங்கம் நாதசுரம் சிறப்பாக வாசித்திருக்கிறார்கள். அந்த காட்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் இந்த ஆலயம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். அந்த நான் முன்னர் உங்களுக்கு காண்பித்த இடத்திலே, காரநகருக்கு செல்வதற்கு முன்னரே அந்த இடத்துல இருக்குது. யாழ்ப்பாணம் காரநகர் மாப்பான ஊரி பகுதியிலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் எழுந்தருளி இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். இந்த அபிஷேகத்திற்குரிய 1008 கலச சங்காபிஷேகத்துக்குரிய ஏற்பாடுகள் வந்து இந்த இடத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. அங்கே பிரதானமான கும்பம் வைக்கப்பட்டிருக்குது. அதே சமயம் அங்கே சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. அங்கே கும்பத்திலே அந்த பிரதானமான கும்பத்தை நீங்கள் பார்க்கலாம். பிரதானமான கும்பத்தில் வந்து அம்மனுடைய அந்த திருமுகத்தை அந்த இடத்துல வைத்து அம்மனே அங்கே எழுந்தருள் இருப்பதாக அங்கே அம்மனுடைய கொண்டை முடி எல்லாமே அங்கே வைக்கப்பட்டு மிகச்சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அம்மனுடைய பிரதான கும்பம். அப்படியாக இடம்பெறக்கூடிய காட்சிகளை வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஈழத்து புகழ்பூத்த நாதசுர வித்துவான்கள் ஒரு வரிசையில், இங்காலை தவில் வித்துவான்கள் எல்லாமே ஒரு வரிசையில் இருக்குது. அங்கே நாத சங்கமம் விளங்கி கொண்டிருக்க அம்பிகைக்கு வந்து இங்கே அபிஷேகம் இடம்பெற்றுருக்கு. மூலஸ்தானத்திலே மூலவராக எழுந்தருள் இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய அந்த திருவுருவத்தை தான் நீங்கள் இப்பொழுது பார்க்குறீங்க. அங்கே அன்னைக்குரிய அபிஷேகங்கள் எல்லாமே சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கு. அதே சமயம் இங்காலே நாதசுர வித்துவான்களினுடைய இந்த நாதகான மலை வந்து இந்த இடத்துல பொழிஞ்சு கொண்டிருக்கு. அப்படியாக சிறப்பான சம்பவங்கள் எல்லாமே தொடர்ந்து நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அம்பாளுக்குரிய அபிஷேகங்கள் அங்கே நிறைவடைந்ததும் இங்கே வெளியாலே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கும்பங்கள், அதாவது இங்கே இருக்கக்கூடிய விநாயக பெருமான், முருகப்பெருமான், வைரவ பெருமானுக்குரிய அந்த கும்பங்களுக்கான பூஜைகள் வந்து இங்கே இடம்பெறுகிறது. அந்த கும்பங்களுக்கான பூஜைகள் நிறைவு செய்து அவர்களுக்கான கும்பநீர் அபிஷேகம் வந்து இடம்பெற போகுது. அந்த காட்சியில் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்.
விநாயக பெருமானுக்கான அபிஷேகங்களை பார்த்துருப்பீங்க. அதனைத் தொடர்ந்து இங்கே முருகப்பெருமானுக்குரிய அபிஷேகம், அதனைத் தொடர்ந்து வைரவ பெருமானுக்குரிய அபிஷேகம் எல்லாமே இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து பிரதான கும்பத்திற்கான பூஜைகள் இப்பொழுது இங்கே ஆரம்பமாகிறது. இந்த பிரதான கும்பத்திற்கு முன்னதான யாகம் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்குது. 1008 கலச சங்காபிஷேகத்திற்கான அந்த பூஜைகள் இந்த இடத்துல ஆரம்பமாக இருக்குது. குறிப்பாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சங்காபிஷேகத்துக்குரிய அந்த பிரதானமான குருக்களாக காரணர் சிவன் கோயிலுடைய பிரதம குருக்களாக இருக்கக்கூடிய சிவஸ்ரீக்கான துராகிஷ குருக்கள் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அவர்களுடைய நெறியாளிகள் தான் பிரதானமான இந்த 1008 கலச சங்காபிஷேக விஞ்ஞாபனம் இடம்பெற்று கொண்டிருக்கு. चतुष्पदे अष्टापदे नवपदे नभूमिते सहस्राक्षरा भरवे ईश्वरे गन्धर्वभूतानां तामिगोप प्रजेत्रयन् ॐ ऐं ह्रीं ह्रीं नरसिंहादेव्ये स्वाहा आसत्येन रथसा भक्तभावो निवेदयन् सागं धुरे ॐ ऐं ह्रीं ह्रीं नरसिंहादेव्ये स्वाहा विष्णोरडाडवसिष्मे रुद्रस्तनप्रज्ञाजायो दत्तो दशोबलम् ॐ ऐं ह्रीं ह्रीं नरसिंहादेव्ये स्वाहा यो रुद्रो अग्नोजो समर्पयामि
जुम्नयर्वाजे विराहतो वाचश्च मे प्रसवश्च मे प्रकटश्च मे प्रसिद्धश्च मे नीतिश्च मे कृतश्च मे शरश्च मे स्तोमिश्च मे श्रावश्च मे सतिश्च मे ज्योतिश्च मे शुभश्च मे प्राणश्च मे भानश्च मे Malika Kusuma Pasura Japa Kusuma Pasura Japa Kusmare Ambika Japa Kusmare Ambika Ambikane Namaha Omkara Rupane Namaha Om Kalyani Namaha Om Kalyana Gunasalinyai Namaha Om Kamaniyani Namaha Om Kalapati Karuna Hridashakarani Namaha Mantra Kusumanjalim Samatpajamaha அம்பாளுக்கான சிறப்பாக பூஜைகள் எல்லாமே இடம்பெற்று அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க தீபாராதனைகள் எல்லாமே காட்டப்பட்டு தற்பொழுது பிரதான கும்பமானது ஆலயத்தினை சுற்றி விளம்பெறுவதற்காக அங்கே கொண்டு செல்லப்பட போகிறார்கள். ஆலயத்தை சுற்றி விளம்பர போகிறது. அதன் பின்னர் அம்பிகைக்குரிய அந்த அபிஷேகம் வந்து இடம்பெறும். தொடர்ந்து அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். கும்பம் பிரதானமான கும்பம் விளம்பெறும் பொழுது அங்கே அருமையான நாதசுர இசையை வழங்கி இருந்தார்கள். அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். எங்களுடைய ஈழத்தினுடைய பெயர் சொல்லக்கூடிய புகழ்பூத்த நாதசுர வித்வான்களுடைய வரிசையில் இருக்கக்கூடிய பலர் இந்த இடத்துல இருக்கிறார்கள். அவர்களுடன் இணைந்த பலரும் வந்து இங்கே சிறந்தொரு நாதசுர இசையை வந்து வழங்கியிருந்தார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இப்பொழுது நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியமாக இருக்கும். பிரதானமான அந்த கும்பமானது தற்பொழுது அங்கே சுமக்கப்படுகின்றது. ஆலயத்தினுடைய வெளிவீதி பகுதியை விளம்பெறுவதற்காக. தொடர்ந்து நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இப்பொழுது இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த கும்பத்துக்கு முன்னாலே நடனம் சமர்ப்பிக்கப்படுகின்றது.
கலசத்திலே எழுந்தருளி வருகிறார் என்று சொன்னால் அந்த கலசத்தினுடைய அந்த வடிவத்திலே இருந்து இந்த உலகத்திலே இருக்கிற 33 கோடி அன்னைக்கு திருமணம் காட்டுவதற்காக मूलालय प्रवेशिनमध्ये स्वागत पुष्पाञ्जलिं அங்கே நாதஸ்வர இசை முழங்க நடனம் அங்கே அரங்கேற்றப்பட சுவாமியினுடைய பிரதானமான கும்பம் ஆலயத்தினுடைய வெளிவீதி பகுதியை வலம் வந்து தற்பொழுது இங்கே ஆலயத்தினுடைய உள்பகுதிக்கு எடுத்து வந்திருக்கக்கூடிய அந்த காட்சியில் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அம்பிகைக்குரிய இந்த அபிஷேகம், இந்த கும்பத்திலே இருக்கக்கூடிய நீர் அம்பிகையை சென்றடையக்கூடிய அந்த 1008 கலச சங்காபிஷேகத்தினுடைய அந்த சிறப்பான காட்சியை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அந்த கும்ப நீர் அம்பிகையின் திருமேனியிலே ஊற்றக்கூடிய அந்த காட்சியில் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அங்கே பிரதானமான கும்ப நீர் ஊற்றப்படுகின்றது. அம்பிகைக்கு அங்கே வலம்புரி சங்கிலே அந்த நீர் பட்டு அந்த அம்பிகைக்கு அபிஷேகம் அங்கே சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது.
அம்பிகைக்குரிய அந்த பிரதானமான கும்பநீர் ஊற்றப்பட்டு அபிஷேகங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. 1008 சங்குகளாலான அந்த நீர் வந்து அம்பிகைக்கு இப்பொழுது ஊற்றப்பட்டு கொண்டிருக்கு. அங்கே ஒவ்வொரு கலசங்கள் ஒவ்வொரு கும்பங்களாக அங்கே இந்த உரியவர்கள், அதாவது இந்த பூஜைக்கு உரியவர்கள், இந்த அபிஷேகத்தை செய்யக்கூடியவர்கள் அங்கே தங்களுடைய குடும்பம் தங்களுடைய கைகளாலே சுமந்து அந்த கும்பங்களுக்குரிய அம்பிகையினுடைய பாதங்களுக்கு அந்த கும்பங்களை காவி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தீங்கன்னா ஒருத்தராக அவர்களுடைய கைகளிலே மாறி அந்த கும்பம் வந்து அம்பிகையினுடைய அந்த சன்னிதானத்துக்கு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. அப்படியாக அதே சமயத்தில் இங்கே சிறப்பான இன்னொரு விஷயம் அரங்கேறி இருந்தது. நல்லூர் பிரசன்ன குருக்கள் அவர்கள், தெரியாதவர்கள் யாருமே இருக்க மாட்டீர்கள், அவர்களுடைய குரலிலே அவர்களுடைய அந்த பாடல்கள், இறைவனை நோக்கி அவர் பாடக்கூடிய அந்த பாடல்கள் சிறப்பாக நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தில் நாங்கள் அவரை பார்க்கக்கூடியமாக இருக்கும். அவருடைய தெய்வீக ராகங்கள் இசை இந்த இடத்தில் அரங்கேறி இருந்தது. அதன் ஒரு சில பாடல்கள், அவர் நிறைய பாடல்கள் பாடியிருந்தார், அவற்றில் ஒரு சில பாடல்களை வந்து இந்த இடத்தில் உங்களுக்காக பதிவு செய்கின்றேன். மகாகணபதிம் மனசா ஸ்மராமி மகாகணபதிம் மனசா ஸ்மராமி மகாகணபதிம் மனசா ஸ்மராமி மகாகணபதிம் திருமன்மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா முருகா
வேலும் வடிவேலும் வேலும் வடிவேலும் செங்காடன் மயூரமுமே விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா 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 குமரா முருகாயனம் நாமங்கள் மெய்மை குன்றா மெய்மை குன்றா மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா 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 பாலமுருகா முருகா குமரா குமரா முருகா குமரா கந்தா முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வேல் வடிவேல் வடிவேல் செங்காடன் மயூரமுமே பயந்த தனி வழிக்கு வடிவேலும் செங்கோடன் வரமொன்று தந்தருள்வாய் வரமொன்று தந்தருள்வாய் வரமொன்று தந்தருள்வாய் வடிவேலா வரமொன்று தந்தருள்வாய் வடிவேலா
அதனைத் தொடர்ந்து அங்கே அம்பிகைக்குரிய சிறப்பான பூஜை வழிபாடுகள் தீபாராதனையில் காட்டக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்.
பார்வதி பதனே தென்னாடுடைய சிவனே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அன்னை நாச்சிமாரம்பிகைக்கு கரோஹரா. அம்பிகையுடைய கலசாபிஷேக நிகழ்வுகள் யாவும் நிறைந்தவாறு அம்பிகையினுடைய பேரானந்த திருவருளோடு காலை வரை நிகழ்வுகள் யாவும் இங்கே நிறைவுற்று திருவருளை அம்பிகை இடத்திலே இருந்து விபூதி பிரசாதமாக பெற்று மாகேஸ்வர பூஜை அன்னதான வழிபாடுகள் ஆரம்பமாக இருக்கக்கூடிய அற்புதமான இந்த தருணத்தில் இன்றைய கலசாபிஷேக திருவிழா நிகழ்வுகளை சிறந்த வகையிலே நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய மேம்பான்மையாளர்கள் அமரர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுடைய புதல்வர்கள் சிறந்தவாறு அம்பிகையினுடைய திருவருள் எல்லோருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்கின்ற உன்னதமான ஒரு பிரார்த்தனையை சமர்ப்பிக்கும் முகமாக அற்புதமாக அவர்களுடைய குடும்பத்தினர்கள் எல்லோரும் கலந்து சிறந்தவாறு நடத்தியிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அவர்கள் சார்ந்த குடும்பத்தினர்களுக்கும் நிறைந்த திருவருளை அம்பிகையாளர்கள் அருள வேண்டும். இன்னும் இன்னும் எல்லாவிதமான ஆன்மீக பணிகளையும் சமூக பணிகளையும் சமய பணிகளையும் ஆற்றக்கூடிய சக்தியை அம்பிகை அவர்கள் எல்லோருக்கும் அருள வேண்டும் என்று அம்பிகை இடத்திலே சரணாகதி அடைந்து பிரார்த்தனைகளை பாதத்திலே சமர்ப்பித்து இன்றைய நிகழ்வுகளை சிறந்தவாறு அம்பிகையினுடைய மனம் லகிக்கும் வகையிலும் அடியவர்களினுடைய மனம் இசையால் லயப்படும் வகையிலும் அற்புதமான ஒரு மங்களவாத்திய இசையை சமர்ப்பித்த மங்களவாத்திய கலைஞர்களுக்கும் அது மட்டுமின்றி நன்னை கந்தசுவாமி ஆலயத்திலே முப்பொழுதும் இறைவனை திருமேனி திரும்பி பூஜை வழிபாடுகளை நடாத்தி வரக்கூடியவர் பேரன்புக்குரிய சிவஸ்ரீ பிரசன்னா குருக்களையா அவர்களுடைய தெய்வீக இசை அர்ச்சனையும் இன்றைய தினம் நடந்தேறியது. அவர்களுக்கும் அது மட்டுமின்றி நேரடியாக முகநூலின் மூலமாக உலகெங்கிலும் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் இந்த நிகழ்வுகளை தரிசனம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை நிலைநிறுத்தும் வகையில் நேர்முக வர்ணனையை ஆற்றியவர்கள் ஆலய மன்றத்தின் மூலமாக யூடியூப் சேனலின் மூலமாக உலகெங்கிலும் தரிசனம் செய்ய வைத்த ஊழியர்கள் ஆலயத்திலே பங்கு கொண்டு இந்த வழிபாடுகளை தரிசனம் செய்தவர்கள் மற்றும் உலகெங்கிலும் இருந்து அன்னதை மனமுழுமைகளினாலே சிந்தித்து பிரார்த்தித்திருக்கக்கூடிய அடியவர்கள் எல்லோருக்கும் நிறைவான திருவருளை அம்பிகையானவர்கள் அருள வேண்டும். எல்லோருக்கும் எல்லாவிதமான மிகப்பெற சுக சௌபாக்கியங்களும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு பெற்று இன்பகரமான வாழ்வு வாழ அம்பிகையை பிரார்த்தனை செய்து அப்படியாக மிகச்சிறப்பாக அம்பிகைக்குரிய அந்த 1008 கலச சங்காபிஷேகம் இடம்பெற்றிருந்தது. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். இவர்கள் தான் இந்த பூஜையினை வந்து சிறப்பாக நடாத்தி இருக்கக்கூடியவர்கள். இந்த கோயிலினுடைய உரிமையாளராக இருக்கக்கூடியவர்கள், கோயிலை வந்து நடாத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய உறவுகள் இணைந்துதான் இந்த நிகழ்வை, இந்த அம்பிகைக்குரிய இந்த சிறப்பான பூஜையை, இந்த அபிஷேகத்தை வந்து நிகழ்த்தி முடித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கக்கூடிய அடியவர்களுக்கு சிறப்பான அன்னதான நிகழ்வும் வந்து இங்கே இடம்பெற்றிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்படியாக இன்றைய நாளில் இந்த காணொலியினூடாக இந்த ஆலயத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த அபிஷேகம் தொடர்பான காட்சிகளை வந்து உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி. காணொலி தொடர்பான கருத்துக்களை தெரிவிங்க. மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.